அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம எழில் செழியன் ரெண்டு பேரும் அஸ்தியை கொண்டு வந்து வீட்டுல எல்லாரும் முன்னாடி தாத்தா கிட்ட வச்சு சாமி கும்பிடுறாங்க. வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் அதை பார்த்து தொட்டு கும்பிட்டுருக்குற அப்ப அந்த டைம்ல நம்ம ஈஸ்வரி வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த வீட்டுல நான் உங்களை எப்படி நம்பிக்கிட்டு இருந்தேன், ஆனா இப்ப கடைசியில சாம்பலா பாக்குற மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏண்டா கடவுளை எனக்கு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸ்வரி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம இனியா பாப்பா சொல்லவே தேவையில்லை, ஏன்னா எனக்கு தாத்தாவை நான் இப்போவே பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடமெண்ட்டாக இருக்காங்க. வந்திருக்கிற எல்லாரும் ஒரு பக்கம் சரி டைம் ஆகிட்டே இருக்குது, எல்லா சடங்கையும் செய்யணும்ல அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவோட அஸ்தியை எடுத்துகிட்டு நம்ம எழில் செழியன் ஜோசப்போட சேர்ந்து ஆற்றுக்கு வந்து போகிறாங்க. அந்த இடத்துல போயிட்டு தாத்தாவோட அஸ்தியை கிடைக்கும் போது நம்ம எழில் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க. தாத்தா உங்களை இப்படி பார்க்குவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம செழியன் எழில் ரெண்டு பேரும் ஒருத்தர் தாத்தா எந்த அளவுக்கு நல்லபடியாக இருந்தார், நம்மளை எப்படி கேர் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிறத எல்லாத்தையும் ஷேர் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறாங்க. உடனே எழில் ஒரு பக்கம், நான் வந்து தாத்தா கோயிலில் என்கிட்ட ரொம்ப நேரம் பேசினாரு, என்னோட பர்சனல் லைஃப் எப்படி இருக்கணும், நம்ம ஃபேமிலியை எப்படி பார்த்துக்கணும், நீ வாழ்க்கையில் நல்லா வருவ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் பேசினாரு, அதுதான் அவர் என்கிட்ட பேசுறது கடைசியாக இருக்கும் அப்படின்னு நான் ஒரு நிமிஷம் கூட யோசிச்சதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் தாத்தா நம்ம குடும்பத்தை பத்திரமா பார்த்துக்க சொல்லியிருக்காரு. அவர் இருந்த வரையும் நமக்கு அதை பற்றி தெரியல, இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் குடும்பத்தை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில் சொல்ல, உடனே செழியன் என்ன பண்ணா, டே எழில் நீ சொல்கிறதெல்லாம் தப்பு, அப்படி இல்லை, நம்ம பார்த்துக்க கூடாது, நான் தான் பார்த்துக்கணும், ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம குடும்பத்தை பற்றி நான் எதுவுமே கேர் பண்ணிக்கிட்டதில்ல, கேர் பண்ணாமல் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தப்போ தான் குடும்பம்னா என்ன, அந்த பிரச்சனை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன், அதனால் உன்னை இனியா பாப்பாவை அப்புறம் எல்லாரையும் நான் தான் பார்த்துக்கணும், அது என்னோட கடமையும் கூட, அதனால் உனக்கு எந்த ஒரு பொறுப்பையும் கொடுக்க மாட்டேன், நான் உங்கள் எல்லாரையும் பத்திரமா பார்த்துக்கிறேன், தாத்தா எவ்வளோ ஆசைப்பட்டாரு என்னோட குழந்தையே பார்க்கணும், இனியாவுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டாரு, கடைசியில் இப்படி நம்ம சாம்பலாக பார்க்குற மாதிரி பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எழில் செழியன் ரெண்டு பேருமே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க. சரி இப்படி இருந்தால் வேலை ஆகுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு எழிலையும் செழியனையும் கூட்டிகிட்டு ஜோசப் கிளம்பிடுறாரு. அந்த டைமில் நம்ம கோபி ராதிகா ரெண்டு பேரும் ஆத்தங்கரைக்கு வராங்க. வந்து அவரோட அஸ்தியை கரைக்கிறாங்க. கரைக்கும் போது நம்ம கோபி என்ன பண்ணுறாங்க, நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் நீங்கள் என்னை மன்னிச்சிடுங்க, கடைசியில் எனக்கு இவ்வளோ பெரிய பாவத்தை கொடுத்துட்டீங்களேப்பா, உங்களோட ஆசையை நிறைவேற்றுறங்கிற பேரில் அம்மா பண்ணிட்டாங்க, அதனால் ஒரு பெரிய பாவத்தை நான் சுமக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோபி அஸ்தியை கரைச்சிட்டு வந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே ராதிகா வந்து கோபி நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே கோபி வந்து ராதிகா எனக்கு நடந்தது எவ்வளோ பெரிய அநியாயம் பார்த்தியா, என் அம்மா கடைசியில் இப்படி பண்ணுவாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, என் அப்பா எப்போவுமே அப்படி தான் ரொம்ப அடமெண்ட்டாக பேசுவார், சத்தம் போடுவார், அவருக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும்னு நினைப்பார், அதெல்லாம் எனக்கு சரி, எனக்கு பிடிக்காத வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருந்தாலும் அவர் கிழிச்ச கோட்டை தாண்டி நான் என்றைக்குமே நடந்ததில்லை, ஒரு சூழ்நிலை இப்படி ஆகிப்போச்சுன்றதுனால என் அம்மா என்னை டோட்டலாக வெறுத்துட்டாலே, என் அம்மாவை மாதிரி ஒரு மோசமாக நான் யாரையுமே பார்க்கல அப்படிங்கிற அளவுக்கு நம்ம கோபி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இதனால் ஒருத்தரை பழி வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அது யார் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.